Exercise 1.2 fifth sum பாருங்க. On the set of natural numbers let R be the relation. Rங்கிற ரிலேஷனில் set of natural numbers இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது எந்த மாதிரி இருக்குன்னா A related to B if 2A plus 3B equal to 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த பேர்ஸ். ஓகே, இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா பிக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா? ஸோ அதை தான் பேர்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ கமா பி கண்டுபிடிச்சிட்டே வரணும், எல்லாமே நேச்சுரல் நம்பராக இருக்கணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது கொஸ்டினில். அப்புறம் 4 சப்டிவிஷன் செக் பண்ணணும். பார்க்கலாமா? சொல்யூஷன் இப்போ 2A + 3B = 30. இப்போது பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இதுலேருந்து. அப்போ 3B = 30. 2Aவை இந்த சைடு கொண்டு போகிறோம், 2A. ஓகே, -2A. அப்போ B = 30 - 2A/3ன்னு கிடைக்குதா? பியோட வேல்யூ இப்படி கிடைக்குது. இப்போ ஏக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நேச்சுரல் நம்பர் இல்லையா? அது நேச்சுரல் நம்பர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 1, 2 இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரும். இப்போ 2ன்னு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 - 4ன்னு வருமா? இங்கே 30 - 4 என்ன? 26. 26/3 நேச்சுரல் நம்பரா? 26/3 நேச்சுரல் நம்பரா? இல்லை, இது ரேஷனல் நம்பராக வரும் இல்லையா? ஸோ 26/3 நாட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் இல்லையா? நேச்சுரல் நம்பர் இல்லை அது. அதனால் 2 கொடுக்கக்கூடாது. அடுத்து 3 கொடுத்து பாருங்கள். 3 கொடுத்தீங்கன்னா 6 வரும் இந்த இடத்துல இல்லையா? ஏக்கு 3ன்னு கொடுத்தீங்கன்னா 6 வரும். அப்போது 30 - 6 என்ன கிடைக்கும்? 24. 24/3 3 டேபிளில் 24 வரும் இல்லையா? அப்போ கரெக்டு. ஏவோட வேல்யூ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ 3ன்னு கொடுத்தா கரெக்டாக வருது, நேச்சுரல் நம்பர் கொடுக்கும்போது பியோட வேல்யூ நேச்சுரல் நம்பர் வருதுன்னு பார்க்குறோம். அப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். 30 - 2 × 3/3 இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 30 - 2 3s are 6. ஓகே, = 24/3. 3 டேபிளில் 24 எப்போ வரும்? 8 3s are 24, 8. ஸோ ஏ கமா பி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா 3, 8ன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா 3, 8ன்னு இப்படி எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஏவோட வேல்யூ 4ன்னு கொடுத்து பாருங்கள், அதுவும் நேச்சுரல் நம்பர் கிடைக்காது. பியோட வேல்யூ நேச்சுரல் நம்பர் கிடைக்காது. அடுத்தது 5 கொடுத்து பாருங்கள், அதுக்கும் வராது. அதாவது இதில் கொடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணால் கரெக்டாக டிவைட் ஆகிடணும். ஓகேவா? ஏன்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ = 6ன்னு கொடுத்து பாருங்களேன். ஏ = 6. 6 2s are 12. 30 - 12 உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? 18. 3 டேபிளில் 18 வரும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ அடுத்தது ஏ = 6ன்னு கொடுத்து பார்ப்போம். B = 30 - 2 × 6/3. ஸோ 30 - 12/3. 30 - 12 18/3. ஸோ 6. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 6, 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது இப்போ க்ளூ பார்த்தீங்கன்னா 3 கொடுத்தீங்க, அடுத்தது 6 கொடுத்தீங்க. ஸோ அடுத்ததோட வேல்யூ 9ன்னு கொடுத்தீங்கன்னா B = உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 4ன்னு கிடைக்குமா? A = 12 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா B = 2ன்னு கிடைக்கும். இப்போது A = இதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா B வேல்யூ நேச்சுரல் நம்பராக வராது. ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ ரிலேஷன் R என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3, 8, 6, 6, 9, 4, 12, 2 இல்லையா? இது என்னது? A, B நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் A, B கண்டுபிடிச்சோம்ல, அதுதான். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதை எழுதிக்கிறோம். இப்போ இது எல்லாமே நேச்சுரல் நம்பராக கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டாங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணுங்கள். இப்போ A ரிலேட்டட் டு A இப்படி தானே இருக்கணும். அதாவது இப்போ 3 ரிலேட்டட் டு 3. ஸோ 3 ரிலேட்டட் டு 3 அந்த மாதிரி இல்லை. ஸோ நாட் ரிலேட்டட். இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். நாட் ரிஃப்ளெக்சிவ். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்ன? சிமெட்ரிக்கா செக் பண்ணுங்கள். சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணோன்னா இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ரிலேட்டட் டு 8ன்னு எழுதுனீங்கன்னா 8 ரிலேட்டட் டு 3யாக இருக்கணும் இல்லையா? 3, 8 இருக்குது. 8, 3 இருக்கா? இல்லை. ஸோ நாட் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ நாட் சிமெட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவான்னு செக் பண்ணுறது எப்படி? இப்போ A ரிலேட்டட் டு B,
பி ரிலேட்டட் டு சி இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா ஏ ரிலேட்டட் டு சின்னு சொல்லுவாங்க. இதுதானே ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன். இப்போது இந்த கண்டிஷன் ஓகே ஆகுதா பாருங்கள். ஏ ரிலேட்டட் டு பி. இப்போ வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டால் 3 ரிலேட்டட் டு 8, 8 நாட் ரிலேட்டட் டு 6 இல்லையா? இப்போது சிங்கிறப்ப வேறு ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் 8 கமா 6ன்னு ஏதாவது நம்பர் வந்திருக்கா? இல்லை. ஸோ நாட் ரிலேட்டட். நெக்ஸ்ட்டு ஏ ரிலேட்டட் டு சின்னு வரணுமா? ஸோ ஏ என்ன? 3 ரிலேட்டட் டு 6. இப்போ பாருங்கள், இங்கே கண்டிஷன் பி ரிலேட்டட் டு சி, இந்த கண்டிஷனில் வந்து இங்கே நாட் ரிலேட்டட்னு வருது இல்லையா? அப்போது இது வந்து ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனுக்கு ஓகே ஆகுது. இங்கே வந்து ப்ராப்ளம் இல்லைங்கிறது ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துலையே இங்கே 2 கண்டிஷன் இதில் வந்து இங்கே நாட் ரிலேட்டட் அப்படிங்கும் போது இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், இட் இஸ் ட்ரான்சிட்டிவ்னு கிடச்சிருக்கா? ஸோ ஈக்குவலன்ஸ் கண்டிஷன் எப்படி பார்ப்பீங்க? இது வந்து இங்கே ரிஃப்ளெக்சிவும் இல்லை, சிமெட்ரிக், நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் நாட் சிமெட்ரிக் and not reflexive. Okay, thank you.